ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஒரு கட்டில் பெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னோட துணி எடுத்து வந்து போட்டிருக்கேன். என்னோட வார்ட்ரூப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண போறேன். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நானும் மடிச்சு தான் வைக்கிறேன். ஆனா ஒரு துணி எடுக்கும்போது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவேன். பார்த்தா மடிச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ என்ன செய்யுங்க இது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய வார்ட்ரூப் கட்டி கொடுத்ததே இவளுக்கு துணியை ஒழுங்காவே மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது. இங்க மாட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் அது இருக்குல்ல, ஆமா அது வாங்கி கொடுப்பேன். அப்பதான் அதுல மடிச்சு அப்படி தொங்கலாம் விட முடியும், அழகா இருக்கும். எல்லாம் இங்க மடிச்சு வச்சா இங்க பாரு இந்த மாதிரி கலைஞ்சு போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு மேல ஒண்ணு வச்சோம்னா துணி அப்படியே சரிஞ்சு போகுது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சாரி எல்லாமே ஒரு ஜிப்லாக் பேப்பர் கவர் இருக்குல்ல, ஆமா அந்த ஜிப்ல போட்டு அப்படியே கவர் எடுத்து வச்சிடுறாங்க. அது கலையவே கலையாது, எந்த கலர்னு பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம்ல. ஆமா அந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டா அப்படியே சாரி எல்லாம் அப்படியே பேக்கா வந்து மடிச்சு. எப்படியா இருந்தாலும் உன்னோட நோக்கம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரணும் உனக்கு. சுத்தி வலிச்சு நான் இப்படிதான் வைப்பா, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்ன்ற. இப்படிதான் வைப்பேன்ல, இந்த மாதிரி எல்லாமே மடிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு எடுக்கும்போது கலைஞ்சிருது. இன்னைக்கு வந்து என்னோட வார்ட்ரூப் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். ஜெஷிதா, உன்னோட கபோர்டு போய் பாரு எப்படி இருக்குன்னு. ஜெஷிதா ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா ஜெஷிதா உன்னோட கபோர்ட? ஜெஷிதா கபோர்டு எதுமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா கபோர்டு காட்டு. எதுமா உன் துணி? இது ஃபுல்லா உன் துணி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா துணி எப்படி அப்படியே குடோன் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இது இல்லாம இந்த கபோர்டு ஃபுல்லா ஜெஷிதா துணி தான். எடுத்து துவைச்சு துருத்து வச்சுக்கிற. ஒழுங்கா மடிச்சு வைக்கணும் தெரியாது உனக்கு? அவ துணியை வந்து மடிச்சு வச்சிடலாம். மடிச்சு வச்சதுதான் ஜெஷிதா ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மிக்ஸ் ஆகி போகுது, ஆகி போகுது. ஏதோ இந்த கபோர்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள வச்சு மூடிடுறான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயினா என்னன்னா எவ்வளவு துணி இருந்தாலும் கபோர்ட்ல போட்டு உள்ள மூடிடுவோம் நாங்க. ஆமா, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இப்ப என்னோட ட்ரெஸ்லாம் மடிச்சு வைக்க போறேன். எனக்கு ஒரு சில ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டா பேபி. அயர்ன் பண்ணி அப்படியே வச்சிட்டேன்னா வச்சுக்கேன். இங்க இப்போது என்ன இப்போது எடுத்துட்டு வராரு. ஆமா, இப்ப சொன்னல துணி மடிக்க எடுத்துட்டு வராரு. மடிக்க போறே ஜெஷிதா, நீங்க ட்ரெஸ்லாம் ஜெஷி எல்லாத்தையும் மடிச்சு அழகா வைக்கணும். ஜெஷிதா துணி எல்லாத்தையும் என்ன அம்மா மாதிரி சட்டை ஒண்ணு நான் வச்சுக்க. அவங்க அம்மா மாதிரியே வச்சுக்கிறாராம் சட்டை. சரி, எனக்கு ரெண்டு மூணு அயர்ன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்து தரேன். ஓகே, அழகா அயர்ன் பண்ணி கொடு. ஏன்னா அப்பப்ப எடுத்து போ, அயர்ன் பண்ணி போறதுல அயர்ன் பண்ணியே வச்சிடலாம். அயர்ன் பண்ணி அடிக்க வச்சிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தடவை அயர்ன் பண்ணி கொடுத்தேன். இந்த கபோர்ட்லயே அந்த ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் தான் அழகா இருக்குது பாருங்க. இந்த அயர்ன் பண்ண ட்ரெஸ் மட்டும் நல்லா நீட்டா இருக்குது. மற்ற ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொசன்னு இருக்குது. அதெல்லாம் அயர்ன் பண்றதுக்கு தான் எடுத்து வச்சு நீ பண்ணி தரவே இல்ல. சரி, இன்னைக்கு கூட அயர்ன் பண்ணி தரேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டேன். நீங்க தான் பேசுறீங்க, உன் கபோர்ட் எப்படி போச்சு? நீ அப்பா கபோர்ட் ஓபன் பண்ண உடனே எப்படி போற வேகமா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட கபோர்டு. என்னோட கபோர்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல சிங்கா, உங்க கபோர்டை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்ற? ஆமா, என்னோட கபோர்ட்ல தேவையில்லாத பொட்டிலாம் வச்சுக்கிறேன் நான், லைட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட கபோர்டு, இது பாப்பாவோட கபோர்டு, அது சங்கீதாவோட கபோர்டு. இந்த 3 கபோர்டையும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்றது தான் வேலையே. கரெக்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், கபோர்டுல இருந்த துணி எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டாங்க. ரூம் ஃபுல்லாவே துணி காடா இருக்குது. என்ன இவ்வளவு துணி கிடக்கு சங்கீதா? எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வைங்க பேபி. ஜெஷிதாவோட ரொம்ப குட்டி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, சின்ன சைஸ் பத்தாத ட்ரெஸ் சைஸ் நிறைய இருக்கு. பார்த்தா இதுல இருக்கு. அதனால போடுற ட்ரெஸ் மட்டும் இதுல போட்டு மடிச்சு வைக்கிறேன். அம்மா நீ எங்க பொரியல் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஈசப்புத்துல இருந்து ஈசல குப்புன்னு வருது தெரியுமா? அது மாதிரி வருது. எங்க இருக்கிற துணி தலை எல்லாமே வந்து சேருது நிறைய. எடுத்து போடுறாரு, தூக்கி போடுறாரு பாரு. ஜெஷிதா, அம்மா கூட ஹெல்ப் பண்ணுமா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ண, நீ தான் மடிக்கணும். தூக்கி போடு, எனக்கு மடிக்க தெரியாது. எப்படி சொல்றாரு? எனக்கு மடிக்க தெரியாது. ஜெஷிதா நல்ல ட்ரெஸ் வெளில எல்லாம் போறோம்ல, அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சு நல்லா மேல் கபோர்ட் இருக்குல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கபோர்ட்ல வச்சிடலாம் புது ட்ரெஸ் எல்லாமே. என்னோடதும் புது ட்ரெஸ், ஜெஷிதாவோட புது ட்ரெஸ் எல்லாம் மேல வச்சுட்டேன். மத்தபடி இன்னைக்கு போற பேண்ட் தனியா, அவளோட டிஷர்ட் தனியா, கவுன் தனியா, தனித்தனியா வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா கலையாத இருக்கும்.
ஓகே பிரிச்சு பிரிச்சு அடிக்கலாம் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இந்த கபோர்டு போட்டதுக்கு ஒரு 10-11 லட்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக இன்டீரியர் பண்ணுறதுக்கு. பார்த்தா இவங்க வந்து துணியை ஒளிச்சு வைக்கிறதுக்கு தான் இங்கே இன்டீரியர் கட்டி கொடுத்துக்கிறோம் போல இருக்கு. ஆமா, வார்ட்ரோப் நீ ஏன் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ இடம், எவ்வளோ பெரிய வார்ட்ரோப் வச்சிருக்கேன். இவங்க வந்து துணியை ஒழுங்கா மெயின்டைன் பண்றதே கிடையாது 2 பேரும். பாரு இப்பதான் மடிச்சு வச்சா அழகா இருக்குது பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வார்ட்ரோப் பாருங்க. ஆமா, எப்பவுமே எங்களுக்கு ட்ரெஸ் கம்மி தான். சரி விடு, நான் மடிச்சிடுறேன் பாரு. சரி இவ்வளவு பேசுறியே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணி கொடுத்தியா? கபோர்டே பத்தவே இல்ல. உனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாததான் ஒரு குறை. ஹால்ல பெரிய வேனிட்டி மிரர் வச்சிருக்கேன், அதுல போய் ட்ரெஸ் பண்ணி கொண்டிதான். சரி ஓகே, உனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துறேன். வைக்க வேண்டியதான். எல்லாமே கபோர்டு வச்சு அழகா இங்க இப்பெல்லாம் நான் போய் ஹோம் டூர் எல்லாம் பாக்குறேன். அப்பெல்லாம் கபோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அழகா மிரர் வச்சு அழகா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்காங்க. ஒரு கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளா வச்சுட்டாங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம எதுவுமே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கல, ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல. இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சங்கீதா ஆசைப்பட்டு கேக்குற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நீங்க இது கரெக்டா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. இது ஒரு டோர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது ஒரு டோரு. இப்போ இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் புடியை விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது ஃபுல்லாக மிரர் வைக்கலான்னு பிளான் பண்ணுறேன். இதுலேருந்து இது வரைக்கும் மிரர் ஃபுல் ஹைட்டுக்கு, மேலேருந்து கீழே வரைக்கும் மிரர் வச்சுட்டு இங்கே பாரு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய ட்ராஸ், ஒரு 3 ட்ரா இல்லை 2 ட்ரா ரெடி பண்ணி இதில் மேக்கப் ஐட்டம்லாம் வைக்கிறது. ஓகே, ஏன் வைக்க முடியாது? கண்ணாடி ஆர்டர் பண்ணா வந்துடும் சங்கீதா. ஆர்டர் பண்ணா வந்ததுன்னா இது மேலே வச்சு ஒட்டிட வேண்டியது, அவ்வளோதான். கண்ணாடியை பிளைவுட்ல ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு இந்த பக்கம் ட்ரா ரெடி பண்ணி இந்த பக்கம் ட்ரா வச்சிருவோம். இதே கலருக்கு என்ன, இதே கலரு மைக்கா வாங்கி ரெடி பண்ணிட்டு போறேன் நான். உனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தானே வேணும்? நான் ரெடி பண்ணி தரேன், ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இன்டீரியர்ல ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில். வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சொல்லு, மொத்தமா பண்ணிடுவோம். டெரஸ்ல எனக்கு அது கிச்சன் வேணும், வெளியில காம்பவுண்ட் சுவர் வேணும், அதுல கை கழுவுறதுக்கு வேணும். அப்புறம் வந்து அப்புறம் கேக்கலாம் என்ன வேணும்னு கேட்டா மூக்குத்தி அம்மன் படத்துல வர டைலாக் மாதிரி கடகன்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஒப்பிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். சரிமா அழாதீங்கம்மா, சுலோவா அழகா பேசுங்கம்மான்னு சொல்றாரு அவரு. அப்புறம் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கபோர்ட்ல அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் செஞ்சு தரேன்னு சொன்னேன். சும்மா வேற என்ன செஞ்சு வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா? மேல மொட்டை மாடியில துணி துவைக்கிறதுக்கு வேணுமா, சுத்தி காம்பவுண்ட் வால் வேணுமா, என்னென்னமோ லிஸ்ட் போடுறாரு. கார்டன் வைக்கணும், சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கார்டன் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி தரணும். நிறைய இருக்குது பேபி. ஏதோ செஞ்சது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். ஓஹோ, இப்பதான் தெரியுது. அப்ப நான் டான்ஸ் ஆடி காட்டுமா அப்பாக்க? பரதநாட்டியம் ஆடு, பரதநாட்டியம் ஆடு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல வந்து பார்த்தோன்னா இது வந்து கல்யாண சீர்வரிசை. இந்த பீரோவும் இந்த கட்டிலும் எங்களோட கல்யாண சீர்வரிசை சங்கீதாக்கு கொடுத்தது. அது ரொம்ப குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கீழ ஒரு பெட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் ஜெஸ்டும். ஆமா, ஒரே கட்டில் பேர கெஸ்ட் வந்தாலும் ஆமா தாராளமா வந்து படுக்கிறதுக்கு இல்ல. மேல இருக்க கட்டில் வந்து கொஞ்சம் பெரிய கட்டில். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஆல்டர் பண்ணோம், இல்லைன்னா வந்து வாங்கி வைக்கணும். இந்த பெட்ரூமுக்கு கொஞ்சம் சைஸ் பெரிய பெட்டா வேணும். இருக்கிறதுல பெரிய பெட்டா வாங்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க இடம் பத்தாததுனால இங்க ஒரு பெட்டு போட்டு, இது ஒரு காட்டு, இது பக்கத்துல கீழே பெரிய பெட் ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட் செய்யலாம், வாங்கலாம். கட்டில் ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இது போதும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிட்டா.
என்னப்பா லிஸ்ட் போயினே இருக்குதா? நீதானே கேட்டு உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா அப்ப வாங்கிட்டா. பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன், நான் வாங்கி தரவே இல்லை. நான் ஹோம் டூர் ஃப்ரிட்ஜ் வாங்கினாதான் நான் ஹோம் டூரே போடுவேன்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஃப்ரிட்ஜ் வாங்கி தரவே மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்ன்றியா? ஆமா கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே அந்த கிச்சனுக்கு அழகு படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும். அந்த ஃப்ரிட்ஜ் வரணும். வாங்கி தரவே இல்லை இன்னும். இப்போ இருக்கிற ஃப்ரிட்ஜ் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் நம்ம வாங்கலாம் சங்கீதா. இஎம்ஐ போட்டு வாங்கிடலாம். இஎம்ஐயா? ஆமாம் சரி பாப்போம். ஓகே சங்கீதா, அவ்வளவுதான். சூப்பரா என்னோட கபோர்ட் ரெடி பண்ணிட்டேன் பாத்தியா? வாவ், என்னோட வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்ப்பா. சங்கீதாவோட வார்ட்ரோப் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. அவர் பாரு மடிச்சு வச்சது நீ, அவரு போய் அழகா திறந்து காட்டுறாரு. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட வார்ட்ரோப்பும் அழகா மடிச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து அந்த 3 கபோர்ட்லயே பத்தல பேபி. 3 இல்ல அடி வரைக்கும் வச்சிருக்கேன் நான் என்னோடதுல. ஆமா, அதுக்கே பத்தல. மேல ஒரு வார்ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா Dress வச்சிருக்கேன். அப்புறம் பீரோ நிறைய சாரி வச்சிருக்கேன். ஆமா, ஒரே ஒரு கபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டாரு. ஆமா, ஜென்ஸ் துணி அவ்வளவுதான். தனித்தனியா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நைட்டி, அப்புறம் டி-ஷர்ட் எல்லாம் கீழே, இன்னர்ஸ் எல்லாம் கீழே, நார்மலா போட்டுக்கிற ட்ரெஸ், அப்புறம் புது ட்ரெஸ், அயன் பண்ணி போட வேண்டிய ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டேன். சாரி வந்து பீரோல வச்சிட்டேன். அவ்வளவுதான். சாரி பீரோல வச்சாச்சு. ஜெஷிதா கபோர்டு எப்படி இருந்து ஃபுல்லா அடைச்சிட்டு, நானும் நிறைய ட்ரெஸ் இருந்ததுங்க நினைச்சேன். கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. இவ்வளவுதான் ஜெஷிதாக்கு ட்ரெஸ்ஸே இருக்கு. கீழ வந்து அவளோட இன்னரு, டவுசர், பேண்ட் மட்டும் கீழே வச்சுட்டு மேல டி-ஷர்ட், கவுன் அது மாதிரி தனித்தனியா வச்சிருக்கா. இங்க யூனிஃபார்ம் வைக்கிறதுக்கு இங்க மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? டாப்ல யூனிஃபார்ம். ஆமா, அர்ஜென்ட்டுக்கு உடனே எடுக்கிற மாதிரி. கொஞ்சம் புது ட்ரெஸ் வந்து பாத்தனா அதுவும் இங்கே தான் இருக்கும். ஜெஷிதா எல்லாத்தையுமே இங்க வச்சு ஜெஷி துணி மொத்தமா அவ்வளவுதான் செஞ்சா. ஆமா, அப்ப எனக்கு ட்ரெஸ் நிறைய இருக்கு போலியப்பா. ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் சரி. நானும் 2 கபோர்ட் எப்ப கேட்டாலும் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லன்னு சொல்லுவ. பரவாயில்ல, நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. வேணுன்ற ட்ரெஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேணுன்ற ட்ரெஸ் மட்டும் அழகா வச்சாச்சு. அடுத்த வேலை போய் பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்குலாம் வந்து அரைச்சி போடுறது ஊற வச்சிருக்கேன் அரிசி. அதெல்லாம் அரைச்சி போட்டு அப்படியே வந்து பார்க்கலாம் மற்ற வேலையெல்லாம். அழகா இருக்கு. புள்ளில இருந்து கீழே ஒரு லைன் போடு. வெரி இப்போதும் அவ்வளவுதான். அப்படின்னு ஸ்லீப்பிங் லைன் போடு. ஹோம்வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீட்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெண்ணப்புட்டு வந்து செஞ்சோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெண்ணப்புட்டு செஞ்சு சாப்பிட்டு இப்போ வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, போட்டியா? போட்டல. வெரி குட். நல்லா எழுதுறாளே ஜெஷிதா. கிளாப் பண்ணு. அவ்வளவுதான். முத்தா கொடுக்கணுமா? சரி ஜெஷிதா, ஹோம்வொர்க் ஃபுல்லா முடிச்சிடு. டைரக்ட் எழுத வச்சா எழுத மாட்டா. கையில சாட் போடுவாங்க. சரி சரி, அம்மா ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சரி. சரிம்மா, இங்க எழுதுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஜெஷிதா, நூடுல்ஸ் ரெடி. இந்தா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸ் தான் செஞ்சிருக்கேன். ஜெஷிதா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு வந்ததுல இருந்து எனக்கு மக்ரூனி செஞ்சு கொடுங்க, நான் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தால. அதனால இன்னைக்கு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபேவரட் இப்பி நூடுல்ஸ் முட்டை போட்டு கிண்டி இருக்கேன். இப்பதான் மாவு அரைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, தோசை மாவா? ஆமா, காலையில இட்லி சுடலாம்ல, அதனால தோசை மாவு அரைச்சிட்டு இருக்கேன். தோசை மாவு அரைச்சு போட்டோம்னா இட்லி செஞ்சலாம். இப்ப இல்ல, ஒரு 4 நாளைக்கு வரும் அரைச்சு போட்டா. ஆமா, இப்ப தோசை மாவுல எதுவும் இல்லன்றதுனால தான் சும்மா நூடுல்ஸ் செஞ்சேன். அதான் உனக்குமே சாப்பிட்டு பேபி. ஓகே, சரி, நான் மாவு அரைச்சு வச்சுட்டு கம்பு ஊற வச்சிருக்கேன். கம்பு என்ன பண்ண போற? கம்பு மாவு செய்யறதுக்கு. கம்பு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலைல ஜெஷிதாக்கு புட்டு செய்யலாம், அப்புறம் பிஸ்கெட் செய்யறதுக்காகவும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ராகி பிஸ்கெட் வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பு பிஸ்கெட்டும் வந்து தயார் பண்ணி பார்க்கலாம், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கவா? ஓகே, அதான் மாவு வந்து ரெடி பண்ணாலும் ஊற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி சளிச்சு வறுத்து எடுக்கலாம். அப்போ வந்து மாவு ரெடி ஆயிடும். ஊறட்டும் அப்படியே. நைட்டு நான் கம்பு ஊற வச்சிருந்தேன் இல்லையா, கம்பு மாவா ரெடி பண்ணி கொஞ்சம் புட்டுக்கும் பிஸ்கெட் செய்யலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா வந்து திடீர்னு கூழ் செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பு கூழ் ரெடி பண்ணிட்டேன். கூழா ரெடி பண்ணிட்டியா? ஆமா,
அப்படியே வந்து கட்டியா கிண்டிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 உருண்டை எடுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் காலையில கரைச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ கூழ் தான் குடிக்க போற. ஆமா, அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழை கரைச்சி. ஆனா கம்பும் ராகியும் சேர்த்து தானே கூழ் செய்வாங்க. நீ இன்னைக்கு கம்பு மட்டும் வச்சு கூழ் செஞ்சிருக்க. மட்டுமே கம்பு கூழ் தனியா செய்வாங்க பேபி. நம்ம அப்படியா? வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்பையும் ராகியும் கலந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? கம்பங்கூழ் இது. கம்பங்கூழ் இது. கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறேன் இதுல. ஓகே. நம்ம ராகி வந்து மாவுலாம் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து தொழுறோம். கம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பை ஊற வச்சு பவுடர் பண்ணி அப்படியே டைரக்டா தொழுவிட்டு ரெடியான பிறகு புளிக்க வைக்கிறாங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்பு கூழ் ரெடி பண்றேனே. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்க ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கம்பு கூழ் கரைச்சி குடிக்க போறாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு டைம் நம்ம கடையில வாங்கி குடிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, கடையில குடிச்சிருக்கேன். நான் இதுவரை செஞ்சது இல்லை, தான் வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், கம்பங்கூழ் நல்லா தயிர் போட்டு கரைச்சிருக்கேன். இதை குடிச்சு பார்க்கலாம். ஓகே, பார்த்தா கம்பங்கூழ் மாதிரி தெரியலையே, ஜூஸ் மாதிரி இது. திக்கா கடையில ஜூஸ் கொடுப்பாங்களா அது மாதிரி இது. நல்லா இருக்கே பார்க்கவே. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வீட்டில் கம்பங்கூழ் தான் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கோம். இந்த வாசனையே அவ்வளோ சூப்பரா இருக்கு பேபி. ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கு. மாவு ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சா என்ன டேஸ்ட் இருக்கும்? மணி 11-12 கிட்ட ஆகிடுச்சா? ஆமா, அதனால புளிக்கல. இப்போ இன்னும் மதியத்துக்கு மேல வந்து கரைச்சி குடிச்சா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கு. மாம்பழமா சைடிஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்து இட்லி செஞ்சேன். இட்லி மாவு அரைச்சுனா இட்லி செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சேன். ஜஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. பேபியுமே இந்த கூழ்லாம் அவ்வளோ குடிப்பாருன்னு தெரியல. அவருக்கு சேர்த்து இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, நான் தான் நீ ஃபுல்லா கூழ் குடிக்க போறேன். ஆனா ரொம்ப கூலிங், நல்லது கம்பு கூழ் வந்து. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கம்பு கூழ் பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.